வணக்கம் நண்பர்களே. கர்ப்பிணியா இருக்கிறவங்க, அவங்களுடைய 36 வீக் வரைக்கும் அவங்க ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா, குறிப்பிட்ட வாரத்துக்கு அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றாங்கன்னா, அவங்க ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட் மட்டும் இஷ்யூ பண்ணணும். உதாரணமா, இண்டிகோ ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்க அப் டூ 32 வீக் வரைக்கும் இருக்கிறவங்க, எந்த சர்டிஃபிகேட்டுமே குடுக்காம ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணலாம். ஆனா, அவங்க 33 வீக்ல இருந்து 36 வீக்குக்குள்ள பிரெக்னன்சியா இருந்தாங்கன்னா, அவங்க ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட் ஏர்லைன்ஸுக்கு குடுக்கணும். இந்த ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட் யாருக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா செக் பண்ற டாக்டர் கிட்ட வாங்குனா போதும். இதோடைய சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 7 டேஸ் தான். அதாவது அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி நீங்க 7 டேஸ்க்குள்ள நீங்க ட்ராவல் பண்ணி ஆகணும். அடுத்தது ஸ்பைஸ் எடுத்துட்டீங்கன்னா, 28 வாரத்துக்கு மேல நீங்க ட்ராவல் பண்ணாலே ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட் நீங்க குடுக்கணும். இதே போல ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் இந்த ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட் குடுக்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு வீக் வச்சிருப்பாங்க. ஆனா காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி வுமன் 36 வீக் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது.